அத்தை காலைல என்னத்தை சமைக்கலாம் சொல்லுங்க அத்தை கொஞ்சம். அதுவா, இன்னைக்கு இட்லியும் குருமாவும் செஞ்ச லட்சுமி. ஆமாத்த, நீங்கள் சொல்கிறதும் நல்லதுதான். தேங்காய் ஃப்ரிட்ஜில் நிறையா இருக்குது. குருமா வச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காயும் கழியும். சரித்தா, அப்படியே நான் செஞ்சிடறேன் த. அதான் சொல்லிட்டேல, ஏன் இங்கே நிற்கிற? போய் சட்டு புட்டுன்னு இப்போ காலை சமையல பாரு, எனக்கு பசி எடுக்குது. ஆமாம், இந்த கிளவிக்கு ஒரு நாளைக்கு 6 தடவை 7 தடவை பசிக்கும். இப்போ காலையில் எந்திரிச்சோடனே பசி எடுக்குதான். நல்லா உருட்டு கிளவி உருட்டு விட்டு. என்னாடி என்கிட்ட பேசிட்டு அப்போ அங்கே திரும்பிட்ட? என்னடி விஷயம்? அது இல்லைத்தா, இட்லியை சின்ன கொப்பரை சட்டியில் ஊற்றலாமா இல்லை பெரிய கொப்பரை சட்டியில் ஊற்றலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் தா. எனக்கெல்லாம் காலையில் 10 இட்லி வேணும்டி. சரியா, நீ பாடி 4 இட்லி எனக்கு கணக்காக ஊற்றி வைக்காத. போய் எனக்கு 10 இட்லி ஊற்றி வை போ. ஆமாம், நேற்று தான் இட்லிமா வரைச்சேன். இப்போ நாளைக்கு அரைக்கணும் போல இருக்குது. கிளவி படுத்துகிற பாடு என்னை போட்டு பாடாக படுத்துது. சரி, போய் சமைப்போம். அப்போ தான் நமக்கு வேலை சீக்கிரம் முடியும். சரித்த, நான் போய் உள்ளார கிச்சனில் போய் காலை வேலையை பார்க்குறேன். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க த. அப்படியே ஆகட்டும். போ சீக்கிரம். ஆமாம், நம்ம தோழிகளாம் ஆளக்கானா சரளா கலாவை 2 பேர் காலையில் வந்துருவாங்களே. எங்கே இவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அவங்க வீட்டில். அவள்கிட்ட நீங்கள் நிறையா விடுகதையை பேசி அவள்கிட்ட ஆன்சர் வாங்கணும். இன்னைக்கு நிறையா கலாய்க்கிறது, நிறையா வேலை இருக்குது. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வரட்டும், அவள் 2 பேரும் பார்த்துக்கலாம். ஆஹா, பெல்லு சவுண்ட் அடிக்குது. 2 பேர் வந்துட்டாங்க போல இருக்கே. ஆஹா, ஜாலி தான் நம்பி நமக்கு. வாங்க சரளா கலா 2 பேரும். ஏன் நேரம் ஆச்சு? கலந்து உங்களை தான் நினச்சிட்டு இருந்தேன். அது ஒன்றும் இல்லைக்கா, வீட்டில் சரியான வேலைக்கா. அதை முடிச்சுட்டு வரணும்ல. பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு தானே வர முடியும். ஆமாக்கா, உனக்கு என்ன? உங்கள் வீட்டில் உங்கள் மரமாக எல்லாமே வேலையை செஞ்சிருவா. நீ சும்மா உட்காந்து டிவி பார்க்குறது நாடகத்தை பார்க்குறது தான் வேலை உனக்கு. வேற என்னத்த சொல்லுக்கா. நீங்கள் 2 பேர் போதுண்டி எனக்கு. இப்படி சொல்லியே உடம்ப கண்ணு வச்சிருவீங்கடி. எனக்கு திடீர்னு உடம்பு சரியாமல் போயிடும். நீங்களும் வந்து பார்க்குறீங்க ஏண்டி? என் புருஷனும் என் மருமகளும் என் மாமன் தான் 3 பேர் தான் பார்க்குறாங்க. வேற யார் பார்க்குறது? சும்மா கதை பேசி போது தான் நீங்கள் வரீங்க. வேற என்ன? இந்த எனக்கு எழுப்ப வரீங்களா? சரிக்கா, விடுக்கா, கோவப்படாதக்கா. இப்போ என்னக்கா சாப்பிட்ட காலையில்? இப்போ தான் லட்சுமி இட்லியும் குருமா வைக்க போயிருக்கு. இந்த பேர் தான் சாப்பிடணும். நீங்கள் என்ன செஞ்சீங்க, சாப்பிட்டீங்க? எங்கள் வீட்டில் தோசையும் மிளகா சட்னியும். எங்கள் வீட்டில் இடியாப்பமும் தேங்காய் பாலுங்க்கா. அதான்க்கா இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. சேர்ந்து போகலான்ட்டு நான் தான் அவளை இருக்க சொன்னேன்க்கா. இடியாப்பம் போட்டாலே ஒரு நேரம் ஆயிடுதுக்கா. பிள்ளைங்க ஆசைப்படுதேன்னு செய்ய வேண்டியதாக இருக்குக்கா. அவ்வளோதான்க்கா. இடியாப்பம் முழிஞ்சு என் கையே வலிக்குதுக்கா. எனக்கு இடியாப்பனா ரொம்ப பிடிக்கும்டி. இந்த லட்சுமி இட்லி தோசை சப்பாத்தினா இப்போ பார்த்தாலும் இதே தான் செய்கிறா. நீ கொஞ்சம் பார்த்து எனக்கு எடுத்து வந்துருக்கலாம்ல இடியாப்பத்தை. அடப்போக்கா, நீ வேற. என் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து எனக்கே இல்லையா? என் பிள்ளைங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சுங்க. நான் எங்கே போய் நான் உனக்கு கொண்டு வரது? ஆமாம், போ சரலாம். எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டே இரு. எது கேட்டாலும் இதே தான் சொல்லிட்டு இருப்பேன். அவனை பார்த்தா எனக்கு தெரியுமே. சரிக்கா, விடுக்கா. அடுத்த வாட்டி செய்யும்போது உனக்கு சேர்த்து போட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்க்கா. இன்னைக்கு நம்ம வீட்டில் பூரி செஞ்சோம்ல, தோசை மிளகா சட்னின்னு சொல்லி போய் சொல்லிட்டோம். இல்லைன்னா இந்த அதே மாதிரி எடுத்துருவான்னு சொல்லிட்டு நமக்கு வேற வேலை வைக்கும். நம்ம அத்தையும் சொல்லுது, நமக்கும் நல்லதாக போச்சு. என்ன சரளா, நீ அமைதியாகவே இருக்க, எதுவுமே பேச மாட்டேங்கிற? அது ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்களா? சரி, நீங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் பேசிக்கலான்னு இருந்தேக்கா. அது சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ நான் காமெடி விடுகதை கேட்பேன். நீங்கள் எல்லாம் பதில் சொல்லணும், ஆன்சர் பண்ணணும். பாப்போம் யார் ஜெயிக்கிறீங்கன்னு 2 பேர்த்துல. என்னக்கா இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டியா? நேற்று வந்தா இதை தான் பேசிட்டு இருந்தேன். இன்னைக்குமாவா? ஏன்க்கா இப்படி இருக்க? இரு சரளாக்கலா, சொல்லுங்க. நான் சொல்கிற கேள்விக்கு விடுகதைக்கு ஆன்சர் பண்ணுங்க. கேளுக்கா, தெரிஞ்சா சொல்கிறோம், இல்லைன்னா நீயே தான் சொல்ல போகிற. சரி இருங்க, என் மருமகளும் வேலையை முடிச்சிருப்பா. அவளும் மட்டும் எல்லாத்தையும் ஒன்றா கேட்டுக்கலாம். லட்சுமி, என்ன பண்ணுறீங்க? வா, வேலையை முடிச்சிட்டியா? சொல்லுங்க தா, வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் தா. எதுக்கு தான் கூப்பிட்டீங்க? நான் விடுகதை கேட்க போகிறேன். அதுக்கு எல்லாமே நீங்கள் பதில் சொல்லணும். அதுக்கு தான் உன்னையும் கூப்பிட்டேன். சொல்லுங்க தா. நாங்கள் பதில் தெரிஞ்சால் நாங்களும் சொல்கிறோம். முதல் விடுகதை என்னதுன்னா, கடிகாரத்திற்கும் குடிகாரனுக்கும் என்ன வித்தியாசம்? இதை சொல்லுங்க பதில். என்னக்கா, பொழுதுனைக்கு எங்கள் வீட்டுக்காரு குடிச்சிட்டு வீட்டுக்கு வரதுனால இது மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறியா? என்ன நீ அவமானப்படுத்துறியா எல்லாரும் முன்னாடியும்? அதெல்லாம் இல்லைக்கலா, சும்மா காமெடிக்கு தான். சொல்லுங்க எல்லாரும். நான் சொல்கிறேன்க்கா, கடிகாரம் நின்ன இடத்துல சுற்றும், குடிகாரம் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருப்பான். கரெக்டு தானேக்கா? கரெக்டாக சொன்ன சரலா, சூப்பர். அடுத்த கேள்வி என்னன்னா, உண்ண முடியாத பன் எது? சொல்லுங்க எல்லாரும். அத்தை, இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். உண்ண முடியாத பண்ணு வந்து ரிப்பன். ரைட்டா?
கரெக்டாக சொன்ன லட்சுமி, சூப்பர். அடுத்து மூணாவது, மரியாதை இல்லாத ஊர் எது சொல்லுங்க. மரியாதை இல்லாத ஊரா? அது என்ன ஆன்சராக இருக்கும் தெரியலையே. கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க. தெரியலத்த எனக்கு. எனக்கும் தெரியலக்கா, நீயே சொல்லியிருக்கா. போடி. ஏன்க்கா இப்படி பேசிட்டு இருக்கும்போது போடின்னு வீட்டுக்கு போக சொல்கிற? ஏன்க்கா இப்படி பண்ணுற? சரி விடு, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் போ. ஆமாம், நானும் கிளம்புறேன். போக்கா நீ மொத. அது ஒன்றுடி, ஆன்சர் போடிடி. அடச்சி, இதான் ஆன்சரா? அச்சச்சோ, தெரியாமல் போச்சு. சரி அடுத்து, பிடிவாதம் பிடிக்கும் ஊர் எது சொல்லுங்க. என்னத்த எப்போ பார்த்தாலும் இதே வார்த்தையை சொல்லி சொல்லி தான் பிடிவாதம் பிடிவாதம் பிடிக்கிறேன்னு சொல்லுவீங்க. இப்போ அதே சொல்லி காமிக்கிறீங்களா? அது இல்லை லட்சுமி, அது வேற இது வேற. இது பதில் சொல்லு. என்னவா இருக்கும் பதில்? நம்ம கரெக்டாக பதில் சொல்லணும். சண்டிகராக இருக்குமோ? அக்காட்ட சொல்லி பார்ப்போம் என்னான்ட்டு. அக்கா, ஆன்சர் சண்டிகராக்கா? கரெக்டாக சொன்னக்கலா, அற்புதம். அடுத்து, ரொம்பவும் வெயிட்டான பறவை எது? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. என்னக்கா, என்னைய ஓட்டியா? நான் குண்டா இருக்கேன்ட்டு இப்படி எல்லாம் சொல்லி காமிக்கிறியா நீ விடுகதை கேட்டு? ஏங்கடி, நான் ஒரு விடுகதை கேட்டால் நீங்களா ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க. ஆன்சர் சொல்லுங்கப்பா முத. இந்த கொஸ்டினுக்கு நான் சொல்கிறேன் இந்த ஆன்சரு. சொல்லு லட்சுமி. கருடநாத்த. கரெக்டு. ஏய், சரி அடுத்த விடுகதை சொல்கிறேன் கேளுங்க. ஏக்கா போதும்க்கா, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம்க்கா. வீட்டில் வேற எல்லாரும் தேடுவாங்கக்கா. வீட்டுக்கார் வேற எங்கே நாளை கடன் கேடுவார்க்கா. நாளைக்கு பேசிக்கலாம்க்கா. ஆமாங்க்கா, மீதி விடுகதை நாளைக்கு பேசிக்கலாம்க்கா. பாய்க்கா. இதான் லாஸ்ட்டு. இதை சொல்லிட்டு நீங்களே கிளம்பிடுங்க. எனக்கு பசிக்குது, நானும் சாப்பிட்ணும். ஆமாத்த, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிட வேண்டியதான். ஓகே, சாப்பிடக்கூடிய ஆணி எது? இந்த விடுகதைக்கு பதில் சொல்லுங்க. சாப்பிடக்கூடிய ஆணியா? நம்ம என்ன ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம்? பிரியாணி தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அதுவாக தான் இந்த கேட்குதோ? சரி, இதையே சொல்லி பார்ப்போம் என்னன்னு. பிரியாணியாக்கா? கரெக்டாக்கா? கரெக்டாக சொன்னக்கலா, சூப்பர் சூப்பர். சரிக்கா, நாளைக்கு வரோங்க்கா. போயிட்டு நீங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கா. போதும்க்கா, நாளைக்கு மீதியை பார்த்துக்கலாம்க்கா. வீட்டில் வேறு நான் துணியெல்லாம் ஊற வச்சுருக்கேங்க்கா. போய் துவைக்கணுக்கா. இப்போ நைட்டு வேறு துணியை மாற்றணும் அப்படிங்கிறாருக்கா. அந்த துணியை வேறு ஊற வச்சுருக்கேங்க்கா. இப்போ நாளைக்கு பார்த்துக்கலாங்க்கா. பாய்க்கா. சரி, போயிட்டு நாளைக்கு வாங்க. நாளைக்கு மீதி விடுகதையை பார்த்துக்கலாம். ஓகே, பாய். எப்பா, எப்படியோ இந்த கடந்து தப்பிச்சாச்சு. கிளம்ப வேண்டியதான். ஏம்மா சாமி, இங்கேருந்து கிளம்பணும். இல்லைன்னா அவ்வளோதான், இந்த அக்கா நம்மளை போட்டு பிளேட் அறுத்துரும். சரி வாங்கத்த, நம்மளும் போய் சாப்பிடுவோம். லட்சுமி, இரு, உங்ககிட்ட மட்டும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு விடுகதை கேட்குறேன். இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எப்பா, ஆளை விடுங்கடா சாமி. இந்த இடத்த விட்டு நான் காலி பண்ணணும். இல்லைன்னா அவ்வளோதான், என் மண்டை குறைச்சலாயிரும். அவங்க பண்ணால் போயிட்டு போகிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களுக்கு நான் ஒரு விடுகதை கேட்குறேன். இதை பதிலாக கமெண்ட்டில் நீங்கள் பதில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்ப்போம் என்னான்ட்டு. என்ன விடுகதைனா, மிகவும் மக்கான ஊர் எது? இதுக்கு மட்டும் பதில் சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நாளைக்கு மீதியெல்லாம் பேசிக்கலாம். ஓகே, பை பாய்.